இந்த அதிமுக பாஜக கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். நீங்கள்லாம் நிறைய எதிர்ப்பு கமெண்ட் போட்டதுனால நான் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டேன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. பிப்ரவரி மாதம் நான் போட்ட ஒரு வீடியோலேயே இந்த கூட்டணி ஏன் வேண்டாம், ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் நல்லா போச்சு. ஆல்மோஸ்ட் அந்த வீடியோவை பார்த்த 90% நபர்களுக்கு மேலே அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறத அப்படியே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலும் நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க. இப்பவும் என்னுடைய நிலைப்பாடு அதிமுக கூட்டணி வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. திரு அண்ணாமலை அவர்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. ஆனாலும் அவர் இன்னைக்கு இப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு அப்படின்னா, ஓகே எனக்கு அதிமுக கூட்டணி பிடிக்கல, ஆனா கட்சியில நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறாங்க, டெல்லி மேலிடம் அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, நீங்க சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகுதான்னு பாருங்க, நான் கூட இருந்து வேடிக்கை பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதற்காக அவர் ரிபல் பண்ணல. அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ரிபல் பண்ணல. அவருடைய கண்டிஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்களா, தாராளமா வச்சுக்கோங்க, அதற்கு நான் எப்போதும் தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொன்னாரு. அதனால தான் அவர் தலைவர் பதவியை விட்டு கொடுத்துட்டாரு. என்னுடைய தலைமையில் அதிமுகவோட கூட்டணி கிடையாது, உங்களுக்கு அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னா நான் தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டார்.